ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1948ஆம் ஆண்டிலே இந்த இடத்துல ஒரு பெரிய சோளத்தட்டை படப்பு மாட்டுக்கு தீவனத்துக்காக அடைந்திருந்தது. ஒரு நாள் இரவு நேரத்தில் சோளத்தட்டை எடுக்க வந்தபோது சோளத்தட்டையினுடைய அந்த தோகையினுடைய கூரிய குருத்து கண்ணின் லென்ஸிலே குத்தி விட்டது. அதனாலே நான் இந்த வேலை செய்ய முடியவில்லை. உடனடியாக கண்ணை பொத்தி கொண்டு ஒரு கண் உதவியினால் நான் வீட்டுக்கு சென்றேன். வீட்டிலே போனபோது மிகவும் பயங்கரமாக அழுதேன். அப்பா அம்மா வருத்தப்பட்டார்கள். ஒரு மருத்துவச்சியை அழைத்து வந்து அந்த கால தமிழ் மருந்து சில இலைகளை கசக்கி கண்ணிலே கட்டிவிட்டார்கள். ஆனால் கண்ணின் பார்வை 3வது நாளிலே முற்றிலுமாக இழந்து போயிற்று. அது மாத்திரமல்ல, அந்த கண் அப்படியே வெளியே தள்ளிவிட்டது. ஆளே கருப்பு. அந்த கண்ணை பார்த்தா யாரும் கஞ்சி குடிக்க முடியாது. அவ்வளவு அருவருப்பான நிலைமை ஆயிற்று. அப்பொழுதுதான் என்ன செய்வோம் என்று நினைத்த போது டாக்டர்கிட்ட ஒரு 6 மாதம் கழித்து தான் போனோம். அவர் பார்த்துட்டு கண்ணில் உயிர் நரம்பு இல்லை, லென்ஸ் உடஞ்சி போச்சு, அடுத்த கண்ணையும் பாதிக்கலாம் என்று சொன்னார். அதுதான் எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பயங்கரமான இடி. அடுத்த கண்ணை பாதிக்கும்னா நான் முழு குருடனாக வாழணும். ஆனாலும் ஆண்டவரிடத்தில் நான் வேண்டிக் கொண்டது என்னவென்றால், நீ 2 கண் உடையவனாக எரி நகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாக ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று கடவுளுடைய வார்த்தையை நான் அறிந்தபடியினாலே ஆண்டவர் இந்த கண்ணை தாருன்னு ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். கடவுளை பற்றி எனக்கு அவருக்கும் தொடர்பு கிடையாது. ஓய்வு நாள் கோயில் சும்மா போவேன் வருவேன். ஆனால் இந்த கண்ணு போச்சுது, இந்த கண்ணும் பாதிக்கும் என்று சொன்னதினாலே இந்த கண்ணுக்காக ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். ஆனால் கடவுள் சுமார் 8 மாதம் கழித்து ஒரு திருமண வீட்டுக்கு நான் சென்றபோது ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். அதை பின்பு நான் அந்த திருமண வீட்டிலே நடந்த சம்பவத்தை நான் டிவி மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். ஆகவே இந்த இடத்தை நான் அது உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். என் கண் கெட்டுப்போவதற்கு இந்த இடம் காரணமாக இருந்தது. ஆனால் இன்னொரு இடம் ஆண்டவர் கண்ணை திறக்கிற இடமாக காரணமாக இருந்தது. அது ஒரு கல்யாண வீடு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனையும் குறைவாக வைக்க விரும்ப மாட்டார், நிறைவுபடுத்த விரும்புகிறார். ஆனால் அவனுக்குள் விசுவாசம் வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் ஒளியிழந்த வாழ்வையையும் வெளிச்சமாக்குகிறார். இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இயேசுவை கண்டார்கள். இயேசுவை மனிதன் காண வரும்போது தான் அவன் வாழ்க்கை பிரதிபலிக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யார் யார் இறைவனை உறுதியாய் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வெளிச்சம் உண்டு. சூரியனை பார்க்கும்போது அதன் ஒளி மனுஷன் மேல் விழுகிறது. அதுபோல இறைவனை மனிதன் பார்க்கும்போது அவருடைய ஒளியாகி அருள் அவன் மேல் படும். அவருக்கே துதி மரம் உண்டாகட்டும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1948ஆம் ஆண்டு தோட்டத்திலிருந்து நேரடியாக இந்த வழியாக மாட்டுக்கு தீவனம் எடுத்துக்கொண்டு வந்தேன். வர்ற இந்த வழியிலே பாதை தெரியவில்லை, ஒத்தடி பாதை, பக்கத்தில் வீடுகள் கிடையாது. இது ஒரு ஆழமான கிணறு. ஆனால் இந்த கிணறு இருக்க இடமும் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பூரணமாக இருள், மழை, காற்று. நான் வீட்டின் எல்லையை நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு மின்னல் மின்னிச்சது. மின்னல் மின்ன உடனே நான் இந்த கிணற்றை கண்டு கொண்டேன். அடுத்த அடி நான் கிணற்றுக்குள்ளே வைக்க வேண்டியது. விழுந்தால் யாருக்கும் நான் வந்த வழி தெரியாது, நான் என்ன நிலைமையாவேன்னு தெரியாது. கீழே பாறைகள், கல்லுகள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒளியாக இருந்து என் உயிரை காப்பாற்றினார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்த ஆண்டவருக்கு நான் சாட்சியாக நிற்கின்றேன். இந்த பயங்கரமான குழியிலே நான் விழுந்து அழியாதபடி கர்த்தர் தம்முடைய ஒளியை அனுப்பினார். அதுபோல பாவ படுகொலியில் விழுந்து போன மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாக உலகத்தில் வந்தார். அவருடைய ஒளி மனிதனை பிரகாசிக்க செய்கிறது, வழி நடத்துகிறது. அவர் ஒளியிலே களி கூறுகிறவர்களாக விளங்க இறைவன் ஆசீர்வதிப்பாராக.
இதற்கு ஒரு சாட்சி. நான் பயங்கரமான குழியிலே நான் விழாதபடி தம்முடைய ஒளியை அனுப்பி காப்பாற்றினார். இந்த உலகம் அழிந்து விடாதபடி இயேசுவாகிய ஒளி வந்து மனிதனை காப்பாற்றினது. அறிந்து கொள்வோமா? கடவுளுக்கு துதி கனமகிமை உண்டாகட்டும். ஆமென். 1948 வருஷம், அதாவது 18/11/1948 இந்த இடத்துல ஒரு திருமணம் நடந்தது. சாலமு நாடார் மகன் யாக்கோபு செல்லியா திருமணம். அந்த அம்மா பேர் மனோன்மணி அம்மாள். திருமணத்திலே நான் வந்திருக்கும்போது ஒரு கண் பார்வை இல்லாதவனாக இருந்தேன். சோளத்தட்டை கூத்தி கண் கெட்டு போயிற்று. இங்கே ஏராளமான நண்பர்களும் பெரியோர்களும் வந்திருந்தார்கள். நான் இதே இடத்துல தலை கவிழ்ந்து உட்கார்ந்துருந்தேன். ஏனென்றால் கண் அருவருப்பாக இருந்தது. அப்பா அம்மா தோட்டத்துக்கு போய்விட்டார்கள். ஆகவே நீ சாப்பிட்டு உடனே தோட்டத்துக்கு வா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நான் வந்து சாப்பிடுவதற்கு இலை போட்ட போது நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். கானாவூர் கல்யாண வீட்டிலே ஒரு அற்புதம் செய்தீர், ஆனால் இந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்ய நீர் உயிருள்ளவராய் இருக்கிறீர், ஆனால் ஒரே ஒரு குறை, ஒரு கண் குறை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்து தலை கவிழ்ந்து கொண்டே இருந்தவன், எனக்காக தானே சாமி சிலுவையில் மரித்தீர் என்று தலை உயர்த்தினேன். ஆண்டவர் குறிப்பிலே தவறாதவர். வேகமாக ஒரு கடுவளவு போல ஒரு பயங்கர இறைச்சலோடு இந்த கண் அப்படியே திறந்திருக்கும், மூடாது. அந்த கண்ணின் லென்ஸிலே அது பாய்ந்தது. உடனே கண்ணை பொத்தி கொண்டு சாப்பிடாமலே நான் வீட்டுக்கு தவுண்டு போயிட்டேன். வீட்டில் போய் படுத்து கொண்டேன். மறுநாள் காலையிலே நான் எழும்பின போது கண்ணை பலமாக கட்டியிருந்தது. அப்பா கட்டவில்லை, அம்மா கட்டவில்லை. அவர்களை சத்தம் போட்டேன், யாரும் கட்டலடா, தண்ணீர் தருகிறேன், கண்ணை கழுவு என்றார்கள். கழுவின போது ஒரு தோல் போல சுருண்டு 2 கண்ணிலிருந்து வந்தது. ஆண்டவர் அற்புதமாய் கண்ணை திறந்தார். ஆகவேதான் ஆண்டவர் அதற்கு பின்பு சொன்னது, நான் உன் கண்ணை திறந்தது போல அநேக சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் பெரியோர்களும் கண்ணிருந்தும் காணாது இருக்கிறார்கள், அவர்கள் கண்ணை திறப்பதற்காக படிக்க போய் என்று சொன்னார். 21 ஆண்டுக்கு பிறகு, வயதுக்கு பிறகு 6, 7, 8 படித்து ஆசிரியராகி பிள்ளைகளுடைய கண்களையும் இலவசமாக பெரியோர்களுடைய இரவு பாடசாலையும் நான் கற்றுக் கொடுத்தேன். இப்பொழுதும் ஓய்வு பெற்ற பின்பும் இப்பொழுதும் சுமார் 20-60 பிள்ளைகள் பள்ளிக்கு வருகிறார்கள். டியூஷன் படிக்க கற்றுக் கொடுக்கிறேன். காரணம் என்னவென்றால், கண்ணை திறந்த கர்த்தர் கருத்தையும் தருகிறவர். அதுபோல் இந்த உலக வாழ்க்கையிலே கண்ணு இருப்பதினாலே பெரிய காரியம் அல்ல, கடவுளாகிய கண்ணு வேணும், கடவுளுடைய கண்ணு வேணும். நம்முடைய கண்ணு கடவுளை நோக்கணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சரீர வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கர்த்தர் கண்ணை தருகிறவர். கர்த்தருடைய ஒளி மங்காது. இந்த கண் ஒளி மங்கிடலாம், கடவுளுடைய கண் நம்மையில் வைத்துக்கப்பட்டிருக்கு. நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறபடினாலே மனிதனுடைய கண்களும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவேதான் பக்தன் சொல்லும்போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அந்த விசுவாசத்திலே நாம் வளர்வதற்கு சாட்சியாக இந்த இடத்திலே நான் கடவுளுடைய நாமத்தினாலே நிற்கிறேன். அருமையான ஜேடிகே ஊழியர்கள் இந்த உதவி செய்வதற்கு வந்ததுக்கு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கடவுள் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒளியாயிருக்கிறார், அந்த ஒளி அணையாது. இந்த வீட்டிலே தான் நான் பிறந்தேன். என்னுடைய தாத்தா பாட்டி இந்த வீட்டை கட்டி கொடுத்து முன்னாள் பிறந்த 7 பிள்ளைகளும் தாத்தா பாட்டி வீட்டிலே பிறந்தார்கள். 4 சித்தப்பாமார். ஆகவே எல்லாரும் பாகம் பிரித்து போகும்போது கடைசியாக இந்த வீட்டிலே அவர்கள் குடியேறினார்கள். புதிய வீட்டிலே எங்கள் அப்பா அம்மா, நான் இந்த வீட்டிலே பிறந்தேன். பல தடைகள் இருந்தது. என் தாய் 4 மாத கர்ப்பமாக இருக்கும்போது வரப்பிலே விழுந்து விட்டார்கள். ஆனால் கழிந்து போயிற்றென்று எல்லாம் அந்த பெண்களுக்குரிய காரியங்கள்லாம் கழிஞ்சு போயிற்று. அதனால் பிள்ளை இல்லைன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் 9வது மாதத்திலே ஒரு அற்ப குழந்தையாக பிறந்து விட்டேன்.
பிள்ளை எடுக்க முடியாது, வளர்க்க முடியாது என்று சொல்லி இந்த இடத்துல நினைத்தார்கள் எங்கள் பாட்டி. உடனே பிள்ளையை கொண்டு விட வேண்டும் என்று பாட்டி நினைத்தார்கள். எங்கள் அம்மா பிள்ளையை அங்கிட்டு தாங்கன்னு சொல்லி பார்த்தபோது நன்றாக கண் விழித்ததை பார்த்த உடனே இந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம், நல்லா முழிக்கிறான், ஆகினால நான் எப்படியாவது வளர்க்கேன், போனால் போட்டுன்னு நினச்சிட்டாங்க. நான் காக்கப்பட்டேன். 6 மாதத்திலே மரண நிலை, 1.5 வருஷத்திலே மரண நிலை, குழிவெட்டி ஆயிற்று, துக்கமணி அடித்தாயிற்று. பிள்ளையை குளிப்பாட்டை எடுத்த போதோ பிள்ளை கொஞ்சம் உயிர் இருந்தது. நாடி துடிப்பு இருந்த உடனே ஐயோ பிள்ளை உயிர் இருக்க, துக்கமணி நிறுத்தப்பட்டது, குழிவெட்டு நிறுத்தப்பட்டது. நான் பிழைத்து கொண்டேன். அம்மை வார்ப்பதற்கு 2 வயசில் வரும்போது பிள்ளைக்கு அம்மை வார்த்தால் இறந்து போவான், பொண்ணு வந்து இறந்து போவான்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்காக இந்த கையில் இன்னொரு தழும்பு, இந்த கோயில் தழும்பு எங்கள் அப்பா ஏற்றார். என் தகப்பன் நான் பிழைப்பதற்காக அம்மை குத்தி கொண்டார். அவருக்கு 3 தழும்பு, எல்லாருக்கும் 2 தழும்பு அந்த காலத்தில் உண்டு. எங்கள் அப்பாவுக்கு 3 தழும்பு. நான் 5 வயதாக இருக்கும்போது கேட்டேன், எனக்கு 2 தழும்பு, அவங்களுக்கு என்னப்பா 3ன்னு சொல்லி, உனக்காக செய்தேன். அதுபோல் ஆண்டவராகிய இயேசுவும் நம்முடைய பாவங்கள் நாம் உயிரோடு இருப்பதற்காக, பாவ நீக்குவதற்காக கல்வாரியில் சிலுவையில் பாடுபட்டார் என்ற விசுவாசத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அதன் பின்பு நான் வளர்க்கப்பட்டு 5 வரை படித்து காட்டிலே வேலை செய்ய சென்றேன். எனக்கு பயங்கரமான 2 சோதனைகள் இந்த இடத்துல வந்தது. ஒன்று, என் அண்ணன், மூத்த அண்ணன், அவர் காலரா வியாதியில் இறந்து போனார். அவரை அடக்கம் பண்ணி விட்டு வந்தோம். எனக்கு காலரா வியாதி. இந்த இடத்தான் படுத்திருந்தேன். முழுவதும் பாத்திரம் பாய் நனைந்து விட்டது, வெளியே போக முடியாது. அப்பா அம்மா அங்கே வெளியே படுத்திருந்தார்கள். சொன்னார்கள், ஐயோ இவன் செத்தா பரவாயில்லையே, அவன் இருந்தாமன்னா அவன் 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு தாயையும் விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஆனால் அப்பொழுது என் மனசில் நினச்சது, ஆமாம் நாம் போயிருந்தோம்னா அண்ணனும் அவன் பிள்ளைகளை பார்த்துக்கிடுவானே, எனக்கு திருமணம் ஆகலை, நல்ல காரியம், நான் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி என் மனசில் பாரத்தோடு இருந்தபோது ஆண்டவர், நானும் மரண நிலையை அடைந்து விட்டேன். கையை நீட்ட முடியாது, காலை மடக்க முடியாது. இந்த இடத்துல நான் படுத்து கிடந்தேன். திடீரென்று ஒரு தூதனை போல ஒருவர் வந்தார். அவர் கையில் 2 பாட்டில் இருந்தது. நான் அப்போ கலர் கொண்டு வந்தானே, அது மாதிரி 2 பாட்டில் இருந்தது. முழங்காலில் இருக்க மாதிரி இருந்தேன். ஏன்னா கால் நகையை நீட்ட முடியலை. இன்று காலையில் இது ஒரு வேளை எனக்கு ஒரு 5 மணி இருக்கும், காலை ஒரு 6 மணிக்குள்ளே என்னுடைய உயிர் பிரியக்கூடிய நிலைமை ஆயிற்று. ஏன்னா அவ்வளவு மரிதாபமான நிலைமை. ஆனால் அப்பொழுது தான் 2 தூதர்கள் வந்தாங்க. கையில் பாட்டில் இருந்தது. அந்த பாட்டிலே ரத்தம் இருந்தது. அவர் சொல்லி தந்தார், இது இயேசுவின் ரத்தம் என்று சொன்னார். என் வாயில் அப்படியே வச்சார். நான் மடக்கு குளித்தேன். என்னால் படுத்து கிடக்க முடியலை. பலம்னா பயங்கரமான பலம். எழும்பி ஆடி பாடி குதித்து வெளியே ஓடினேன். ஓடனோடனே அங்கே அப்பா அம்மா படுத்துருந்தாங்க. நீ சனி வந்துட்டுடா பிடிங்கடான்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து என்னை பிடிக்கிறாங்க. உதறி தரணும், எனக்கு சனியாது. இயேசுவின் ரத்தம் சாப்பிட்ருக்கேன், எனக்கு பலம் வந்திருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு இயேசுவின் ரத்தம் வந்திருக்காரு, நான் சுகமாக இருக்கேன் என்று சொல்லி நான் ஆடி பாடினேன். எல்லோரும் வந்து என்னை பிடிச்சாங்க, தள்ளிட்டேன், எனக்கு பலம் வந்தது. அதுக்கு பிறகு எனக்கு வியாதி இல்லை. எங்கள் அம்மாவை எழுப்புனேன், சோறு பொங்கித்தாம்மா. 2 நாள் சாப்பிடாத மனுஷன், வெளிக்கு போனவன் சோறு பொங்கி சாப்பிட்டேன். டாக்டர் வந்து இந்த காலத்தில், அந்த காலத்தில் இங்கே டாக்டர் கிடையாது, கடையத்தில் திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க. காலராவில் ஒருவர் இறந்து போனாருன்னு. நான் மலத்தை போய் சோதித்து பார்த்தாங்க. சாயந்தரம் என்ன ரிசல்ட் வந்தது, கால்ரா தான்னு வந்தது. ஆனால் எனக்கு கால்ரா இல்லை, கர்த்தருடைய ரத்தம். அதுபோல் மனுஷன் உயிரோடு வாழுவதற்கு இயேசு சிலுவையில் ரத்தம் செஞ்சினார். அதுக்கு நான் சாட்சி. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் இயேசுவின் ரத்தம். அதுபோல் இந்த மச்சில் தான் ரொம்ப காலம், 17 வயசுக்கு பிறகு 34 வயது வரை நான் இடத்துல தங்கினவன். திருமணத்துக்கு பிறகு தான் நான் வேறு இடத்துக்கு போனேன். இந்த மச்சியில் தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய உள்ளம் தங்கியிருந்தது. இங்கே தான் எனக்கு அநேக அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவர் செய்தார். என்னோடு பேசினார், என்னோடு கூட சில சம்பவங்களை சொன்னார். அதையெல்லாம் உடனடியாக நிறைவேறுவதை மக்கள் கண்டார்கள். விசேஷமாக இந்த கையில் ஒரு கருவ முள் ஆழமாக குத்திட்டு
எடுக்க முடியாது. இதுலேருந்து இதுவரை போயிட்டு எலும்போடு ஒட்டி போயிட்டு அதை எடுக்க முடியாதபடி முறிஞ்சிட்டு 3 நாள் கடுமையான வேதனை. நான் வேலை செய்ய முடியாது, கையை வரல மடக்க முடியாது. ஆனால் 4வது நாள் நான் ஜெபம் பண்ணி கொடுத்தபோது ஓட்டை திறந்து ஒருவர் இறங்கினார். டாக்டர் போல் இறங்கினார். உன் கையை நீட்டுனார். கையை நீட்டுனேன். முள்ளை எடுத்தாச்சு, போ வேலைக்கு. ஆச்சரியம் பாருங்கள், இந்த முள்ளை எடுத்த பள்ளம் அப்படியே கிடந்தது. நீர் வரல, ரத்தம் வரல. கர்த்தர் அற்புதமான டாக்டர். கர்த்தர் அற்புதமான டாக்டர். இன்னும் அநேக அடையாளங்கள், அநேக செயல்களை சொல்லியிருக்காரு. அங்கே போ, அதை பாருன்று. பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. இந்த வீட்டில் உள்ள அம்மாவுக்கு ஒரு சில செய்தி சொன்னார். நீ ஜாக்கிரதையாக இரு, இல்லைன்னா உன்னை நான் அழிச்சு விடுவேன்னார். இப்படி லட்சுமணன் எனப்பட்டவன் நிறைய பேர்த்தில் இருந்தார். டாக்டர் கைவிட்டுட்டாங்க. 40 நாள் டாக்டர்கிட்ட இருந்தாங்க. சீக்கிரமாக கொண்டு போ, வீட்டுக்கு கொண்டு போ, செத்து போனால் டாக்டர் இந்த வேன்காரன் நிறையா காசு கேட்பான்னு மறுபடியும் எனக்கு ஆண்டவர் சொன்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது நிறைய பேரத்தில் இன்னார் வீட்டில் மரண நிலைமையில் இருக்காங்க, போய் ஜெபம் பண்ணுன்னு. நான் போய் ஜெபம் பண்ணேன். தண்ணீரை ஜெபம் பண்ணி இது இயேசுவின் ரத்தம் என்று கொடுத்தேன். அவர் வாயிட குடிக்க முடியாது, ஒரு கம்பு வச்சு தண்ணி தான் கொடுத்தோம். அவர் 3ஆம் நாள் கோயிலுக்கு வருவார்னு சொல்லிட்டு போனேன், இந்து தான். ஆனால் இந்த தண்ணீரை இயேசுவின் ரத்தம் என்று கொடுங்கள் என்று சொன்னேன். 3 நாள் 3வது பக்கம் கோயிலுக்கு வந்தார். டாக்டர் 40 நாள் முடியாத காரியத்தையும் கர்த்தர் செய்கிறார் எனக்கு சொன்னார். 40 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் அவள் தலையெல்லாம் முடியெல்லாம் சடையாயிற்று. கண் முழிக்க முடியவில்லை, பேச முடியவில்லை. சீக்கிரமாக வீட்டுக்கு கொண்டு போன்ட்டாங்க. நான் மேட்டூரில் ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்தபோது இந்த பிள்ளை செத்து கிடந்த மாதிரி கிடந்தது. நேரே போனேன். போய் அவளோடு பேசலான்னு பார்த்தா பேச முடியல. மரணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறா, குடிவெட்ட ஆயத்தமாக இருக்காங்க. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இன்றைக்கி எல்லோரும் உபவாசம் பண்ண போகிறோம் சொல்லி எல்லோரும் வாங்க. கட்டிலை சுற்றி எல்லோரும் முழங்கால் போட்டோம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, அத்தான், இன்னும் சிலர் முழங்கால் போட்டு கட்டிலை சுற்றி ஒவ்வொருவராக ஜெபித்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜெபம் முடிச்சுட்டு தண்ணீரை ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவருடைய ஆத்துமா, இவருடைய ஜீவன் திரும்பி வரட்டும், உமக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி தண்ணீரை இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி அவளை கொடுக்கணும்னு நான் தண்ணியை கொண்டு வர சொன்னேன். தண்ணீரை ஜெபம் பண்ணும்போது ஓவென்று அழுதுட்டேன். நான் அழுத உடனே 3 நாள் பேச முடியாமல் இருந்தவள், கண் முழிக்காமல் இருந்தவள், திடீரென்று அவள் முகத்து ஓரம் தான் நான் ஜெபம் பண்ணி அழுதுகிட்டு இருக்கேன். மாமா ஏன் அழுறீங்க மாமான்னு வாதிறந்து பேசினாள். அம்மா, உனக்காக கடவுளுடைய ரத்தம் வந்திருக்கு, உனக்கு சுகம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவளுக்கு அந்த தண்ணீரை ஒரு 1/2 டம்ளர் குடிக்க கொடுத்தோம், இயேசுவின் ரத்தம்னு சொல்லி. அவன் 3 நாள் ஒன்றுமே வாதிறக்காமல் குடிக்காமல் இருந்தவள் 1/2 டம்ளர் தண்ணியும் குடித்தா. அவளுக்கு ஒரு வாசனம் சொல்லி கொடுத்தேன். நான் நாளைக்கு மாமா காலையில் வருவேன், உனக்கு நல்ல சுகமாக இருக்கும், இயேசுவின் ரத்தம் தந்துக்கிட்டே இருப்பாங்க, நீ குடிச்சிக்கிட்டே இருக்கணும், இந்த வசனத்தை மறவாதுன்னு சொல்லி யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லி கொடுத்தேன். நான் நாளைக்கு காலையில் வந்து மாமா கேட்பேன், இந்த வசனத்தை சொல்லணும். தலையை ஆட்டினேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் இன்னும் சொல்லி இதை நான் 4-5 தடவை சொல்லி கொடுத்தேன். நீனே சொல்லுமான்னே. 3 நாள் வாயே திறக்க முடியாமல், கண்ணே திறக்க முடியாமல் சாவு நிலையில் இருந்தவள் அந்த வசனத்தை சொன்னான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் சொன்ன வசனத்தை நான் மாமா கேட்பேன்னு சொன்னேன். மறுநாள் காலையிலே மொய் போன போது எழும்பி உட்கார்ந்தான். அல்லேலூயா, கர்த்தரை துதிக்கிறேன்.
அவளுக்கு நோய் போயிட்டு 40 நாள் எத்தனை ரூபாய் செலவு. ஒருவேளை டாக்டரை குறை சொல்லலை, மருந்தை சொல்லலை. ஆண்டவருடைய இரத்தம், ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் மனிதனை மரண குழியிலிருந்து தூக்கிவிடும். அல்லேலூயா. கடவுளை மனிதன் மேலே இரக்கம் உள்ளவர். இன்னும் அநேக அடையாளங்களை அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். இதெல்லாம் எனக்கு அல்ல, தகுதியற்ற என்னை இந்த பூமியில் இந்த வீட்டிலிருந்து உயர்வாக்கி அவரை மகிமைப்படுத்த செய்தார். 21 வயசில் பள்ளிக்கு போகும்போது ஊருக்கு வடக்கே ஒரு கிணறு இருக்குது. ஊருக்கு பக்கமாக இந்த பக்கத்தில் ஒரு 100 அடிக்குள்ளே இருக்குது. அந்த கிணத்துல இரவும் போதும் தண்ணி அரைப்பாங்க ஆட்கள். நான் பள்ளிக்கு போகும்போது காரி உமிழ்ந்து துப்புவார்கள். என் மேலே இல்லை, கீழே துப்புவாங்க. சீ, படிக்க போகிறான் பாரு, தாய் தகப்பன வயசான காலத்தில் போட்டுட்டு படிக்க போகிறான் பாருன்னு சொல்லி இழிவாக மக்கள் சொன்னார்கள். தலையை கமந்துக்கிட்டு போவேன். அந்த ஆண்டு வெற்றி பெற்றேன். ஆசிரியராய் 2 ஆண்டு படித்து 3ஆவது வருஷம் அதே வழியாகத்தான் போகிறேன். இந்த வழியாக தான் போகும்போது இதான் எங்கள் அப்பா அம்மாவும் என்னை அதிகமாக நேசித்தவர்கள் இன்றும் என்னோடு கூட உயிரோடு இருக்கிறதை போல நான் காண்கின்றேன். ஆனால் எங்கள் அப்பா நினச்சிதாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இங்கே வராதுன்னு சொல்லி ஒரு முடை சோளம், ஒரு முடை நெல், ஒரு அரை முடை கேப்பை தூக்கி மொத்தத்தில் போட்டாங்க. எங்கேயும் சாப்பிட்டுட்டு போடணும். ஆனால் நான் ஆலயத்தில் போய் படுத்துருந்தேன். அங்குள்ள உபதேசியார் எனக்கு உதவி செய்தாங்க. அந்த அம்மா எனக்கு ஆவிக்குரிய தாயானாங்க. என்னை அனுப்பி வைத்தார்கள். அந்த நன்மையை பெற்றுக்கொண்டேன். 3ஆவது வருஷம் இந்த வழியாகத்தான் ஆசிரியராக போனேன். அன்று காரி உமிழ்ந்த மக்கள் இன்று தலையை கவிழ போட்டாங்க. அன்னைக்கு இவனை இப்படி சொன்னவன் கர்த்தர் அவனை நடத்தினார் என்று சொல்லி சாட்சியாக அவர்களும் நின்றார்கள். கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிற்று. கர்த்தருடைய மகிமை என்னை சுற்றிலும் பிரகாசித்ததை என் வாழ்விலே இன்று வரை காண்கிறேன். இந்த காரியமும் அநேக தடவை தடைப்பட்டது. அருமையான அக்காவும் அண்ணனும் தம்பியும் அதிகமாக பிரயாசப்பட்டாங்க. தடைகள் இருந்தது. ஆனால் இன்று அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். இதையெல்லாம் எதுக்கு? எனக்கு புகழுக்கல்ல. ஒரு ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். அவர் மனிதனை தாழ்விலிருந்து உயர்த்துகிறவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். குப்பையில் தான் கிடந்தேன், குப்பையில் படுத்திருந்தேன். அவருடைய வார்த்தை மாறாதது. அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த வீட்டை கொடுக்கணும்னு நினைக்கும் போது யாருக்கு கொடுக்குதுன்னு நினச்சேன். என்னுடைய அக்கா பேரன்தான் எனக்கு தாங்க தாத்தான்னு சொல்லி வந்தான். அவனை கொடுத்துருக்கான். அவனும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய பிள்ளைகளும் இவ்விடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளும் சந்ததிகளும் பெற்றுக்கொள்வதற்கு தடை கிடையாது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை சார்ந்து வாழணும். எனக்கு அநேக தடைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது. இந்த மச்சிலிருந்து காலையில் 5 மணிக்கு பாடிடுவேன். ஊரெல்லாம் என்னை எழுத்துது. தூங்க விட மாட்டேங்கான்னு பஞ்சாயத்து போயிட்டு பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க ஒரு 2-3 பேர். அவன் தூங்க விட மாட்டேங்கான் என்று சொல்லி தடை பண்ணணும்னு சொல்லி பஞ்சாயத்துக்கு போயிட்டு அங்கே குமரேசன் சீனிவாசன் என்ற ஒரு இந்து பஞ்சாயத்து தலைவர் இருந்தார். அவர் கேட்டார், மனுவை பார்த்துட்டு, அவன் என்ன பாட்டு பாடுதான்னு கேட்டார். என்ன பாட்டு பாடுதான்னு கேட்டவொடனே கொண்டு போனவங்க, அவன் பக்தி பாடல் பாடிக்கிட்டு இருக்கான். காலையில் எத்தனை மணிக்கு பாடுறான்? 5 மணிக்கு தான் பாடுறான். 5 மணிக்கு பக்தி பாடல் பாடுறது பாவம் இல்லை. நம்மளும் பக்தியான வார்த்தையை கேட்கணும். சினிமா பாட்டு பாடினா சொல்லுங்கள், அவனை தடை பண்ணுவோன்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா அடிச்சிருக்காரு. அவங்க துக்கத்தோடு திரும்பி வந்துட்டாங்க. கர்த்தர் தடை பண்ணலை. அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் காலை மதியம் இரவு கடவுளை துதிப்பதற்கு எனக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். என் அருமையான தாய் 1 ஆண்டு 2 ஆண்டு பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவார்கள். 5 ஆண்டு எனக்கு பால் ஊட்டின தாய்கள். ஏன் தெரியுமா? அவ்வளவு சிறிய பையன், கையில் எடுக்க முடியாது. 700 கிராம் இருந்திருக்கேன், 36 பழம். 700 கிராம் பிறந்த பிள்ளையை இன்னைக்கு காப்பாற்றிடலாம். 2 காப்பாற்ற முடியுமா?
அன்று காப்பாற்ற முடியாது, அதுக்காக மருந்து கிடையாது. 700 கிராம் பிள்ளைய எங்கள் அம்மா வளர்த்துருக்காங்க. 5 வருஷம். நான் பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றாப்பு போகிறேன். எங்கள் அம்மா தோட்டத்துக்கு போயிட்டு அவன் பால் குடிக்க தேடுவானேன்னு ஓடி வந்துடுவாங்க சீக்கிரமாக. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்துங்க, என் தாயின் பாசம். அதுபோல் ஒரு தாய் தாம் பிள்ளைக்கு இறங்கி ஓடி வந்து உதவி செய்வது போல கர்த்தர் மனிதனை பிள்ளையாக நினைக்கிறார். தாயாக அவர் இருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். உடனடியாக உதவி செய்கிறார். தாமதிக்கிறவர் அல்ல. தாமதித்தாலும் காத்திருந்து செயல் ஆற்றுகிற கர்த்தர். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீங்காத வெளிச்சமும் அன்பும் இந்த வீட்டிலே இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும். காரணம் என்னவென்றால், என்னை ஆண்டவர் சந்தித்து என்னை பலப்படுத்தினவர். ஒரு நாள் நான் படுத்திருக்கும் போது வாசித்து கொண்டிருந்த போது நான் அப்படி தலையை கவுந்து வாசித்துட்டு இருக்கேன். புனல் விளக்கு வச்சு, புனல் விளக்குன்னா அவங்களுக்கு தெரியும், சின்னதாக இருக்கும். பைபிளை விரிச்சு இப்படி தலையை இப்படி வந்து தலையை நிமிர்த்து தள்ளி இருந்தார். ஒரு சத்தமாக ஒரு வார்த்தை. நான் இப்படி பைபிளை வாசித்துக்கிட்டு இருக்கவேன், தலையை நிமிர்த்து தள்ளி இருந்த உடனே திடீரென்று இப்படி தலையை நிமிர்த்து இப்படி தள்ளினேன். ஒரு பெரிய விரியன் பாம்பு குட்டி மேலேருந்து கிடக்குது. மலையிலேருந்து விரவு கம்பு கொண்டு வந்தது. விரவு அது பொந்து அடிச்சிருக்கு, அதுக்குள்ளே இருந்திருக்கு. பொத்துனால விழுது, பைபிளில் விழுது. நான் வச்சுருந்தப்போ இதில் விழுந்திருக்கோம், என் முதுகில் விழுந்திருக்கும். சட்டை கிடையாது அந்த காலம். ஆனால் கர்த்தர் அற்புதமாக மனிதனை எச்சரிக்கிறார், தடுக்கிறார், நமக்கு தடுத்து நிறுத்துகிறார். ஆச்சரியமானது. ஒரு நாள் விஷம் பூரான் பக்கமாக வருது, தள்ளீர் பூரான் வருதுங்கிறார். ஆண்டவர் மனுஷனோடு பேசுகிறவர். அவரை விசுவாசிக்கிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. என் வாழ்க்கையில் ஏராளமான ஆயிரக்கணக்கான நன்மைகளை செய்த ஆண்டவரை நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. நான் உணர்ந்தேன். நான் அந்த வீட்டை கொடுக்கூடான்னு என்னுடைய எண்ணம் இருந்தது. ஆனாலும் கூட கேட்கிறவனுக்கு கொடு, சும்மா கிடக்கிறத விட ஒரு குடும்பத்தோடு வாழட்டும், அக்கா பிள்ளைகள் தானேன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடம் ஒரு மகிமையான இடம். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். கர்த்தர் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நான் வாழ்க்கையில் கண்டவன். உள்ளே எடுத்தது மேலே வந்து ஓட்டை பிரித்து எடுத்த மாதிரி இருந்து மேலே பார்க்க ஓடெல்லாம் இருக்குது, கதவை பார்க்க கதவை பூட்டி கிடக்குது. ஆனால் கர்த்தர் மனிதனை நேசிக்கிறார். அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். இந்த அன்பான வேலைக்கு நான் நன்றி சொல்கிறேன். மேலே வீட்டாரை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கடவுளுடைய கிருபை நம்மை தாங்குவதாக. எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அதான் என்னுடைய வாழ்க்கையில் மேலானது. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இந்த இடத்துல என்னோடு கூட தங்கியிருக்கிற பிள்ளைகளெல்லாம் என்னுடைய உடன் பிறந்த சகோதரியினுடைய பேரம்பேத்திமார், பூட்டிமார். இவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல, எங்கள் பூர்வீக இடத்துல வாசம் பண்ணுவது எனக்கு மகிழ்ச்சி. தனிமையாய் நீ கலங்கி நிற்கின்றாயோ, தனிமையாய் நீ கலங்கி நிற்கின்றாயோ, உலகம் மறந்தாலும் உறவு மறந்தாலும், உலகம் மறந்தாலும் உறவு மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை.